சமீப காலமா நாடு முழுக்க பக்தி சார்ந்த படங்கள் வெளியாகி பேன் இண்டியா படம் வெற்றி பெற்று வரக்கூடிய நிலையில இதையெல்லாம் அந்த காலத்திலேயே தமிழ் சினிமா இயக்குநர்கள் அதிக அளவில் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சிவகுமார், ஜெயலலிதா, KR விஜயா, VK ராமசாமி, சாவித்ரி, பத்மினி, லக்ஷ்மணன்னு பல முன்னணி நடிகர்கள் கடவுள் வேடம் விட்டு கச்சிதமா நடிச்சிருக்காங்க. ஆத்திகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாத்திகத்தையும் இங்க பலர் பின்பற்றி வர்றதுனால கடவுள் தொடர்பான காட்சிகளை காமெடியாவும் வச்சு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. மகா சிவராத்திரின்ற சிவபெருமானுக்கு உரிய மகத்தான இந்த நாள்ல தமிழ் சினிமாவில் சிவன் போல வேடமிட்டு நடிச்ச நடிகர்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சிவன்னாலே பலருக்கும் AP நாகராஜன் இயக்கத்துல 1965 வெளியான திருவிளையாடல் படம் தான் நினைவுக்கு வரும். பாகுபலி படத்துல சிவலிங்கத்தை தூக்கிக்கிட்டு பிரபாஸ் நடந்துட்டு போறதை எல்லாம் பார்த்து ரசிகர்கள் கூஸ்பம்ஸ் அடைஞ்சாங்க. அந்த காலத்துல சிவாஜி கணேசன் சிவனான் நடத்திய திருவிளையாடல்களை இன்னைக்கும் ரசிகர்கள் வியப்புல ஆழ்த்தி வந்துகிட்டு இருக்கு. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்ற அவருடைய நடிப்பை எப்பவுமே பார்த்து ரசிக்கலாம். திருவிளையாடல் படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு 1967 AP நாகராஜன் இயக்கத்துல வெளியான கந்தன் கருணை படத்துல முருகரா சிவகுமாரும் சிவனா ஜெமினி கணேசனும் நடிச்சாங்க. திருவிளையாடல் படத்துல சிவனா நடிச்ச சிவாஜி கணேசன் அந்த படத்துல வீரபாகு கதாபாத்திரத்துல நடிச்சு கலக்கி இருப்பாரு. TR ரமணா இயக்கத்துல 1972 வெளியான சக்தி லீலை படத்திலையும் ஜெமினி கணேசன் சிவனா நடிச்சிருந்தாரு. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் 2 முன்னணி நடிகர்கள் எல்லாம் சிவனா நடிச்சு வந்த நேரத்துல திடீர்னு VK ராமசாமி தயாரிப்புல வெளியான ருத்ர தாண்டவம் படத்துல அவரே சிவனா நடிச்சு சமூக கருத்துக்களை பேசினதும் நாகேஷோட இணைஞ்சு நடத்தின திருவிளையாடலும் ரசிகர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருந்தது. P. வாசு இயக்கத்துல 1993 உழைப்பாளி படத்துல சிவன் போல வேடம் அணிஞ்சுட்டு ரஜினிகாந்த் நடிச்ச காமெடி காட்சியும் ரசிகர்கள் மத்தியில பிரபலமாச்சு. சிவனே பூசாரி கிட்ட லிப்ட் கேட்டு வண்டியில போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் காமெடி ரகலையா அமைஞ்சிருந்தது. ரஜினிகாந்தை போலவே கமல்ஹாசனும் பம்மல்கே சம்பந்தம் படத்துல காமெடி காட்சியில சிவனா நடிச்சிருப்பாரு. பபிள்கம் எல்லாம் விட்டு அவர் நடிச்சதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் குவிஞ்சது. அன்பே சிவம் படத்துல அன்புதான் சிவம்னு அவர் நடத்தின பாடத்தையும் ஆத்திகம் பேசும் மடியாருக்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கெல்லாம் அன்பே சிவமாகும்னு பாடினதையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க.